காலையில் 6 மணிக்கு அவர் இட்லி சர்வ் பண்ணணும்னா நைட்டு 3 மணிக்கே எழுந்திரிக்கணும். கடைக்கு போகிற மாதிரி ரெடி ஆக மாட்டார், கோயிலுக்கு போகிற மாதிரி ரெடி ஆவார். முருகா, நானும் வரட்டா? பள்ளிக்கூட லீவு தானே? நல்லா வாங்க. ஊரே தூங்கிட்டு இருக்கிற அந்த தெருக்குள்ள அந்த ஒத்த ஜீவன் தனியா நடந்து போகும், கருப்பசாமி மாதிரி. இது அவரோட கதை. என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் அவர் வாழ்க்கை. அவர் வாழ்க்கையே இந்த இட்லி கடை தான். அவர் தனி, இந்த இட்லி கடை தனி இல்லை. எப்பா, நம்ம தான் வீட்ல இருந்து மாவு கொண்டு வந்தோம்ல, இப்பயே அரைக்கிற? நேற்று சாயந்தரம் வீட்டில் அரைச்சி மாவு, இப்போ இட்லி சுடர். இது சாயந்தரம் இட்லி சுடர். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து முக்காவாசி மெமரிஸ் என் அப்பா ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 2 மணி நேரம் நிறுத்தாம நான் ஸ்டாப்பா அரைப்பேன். சாதாரண இட்லி சாம்பார் சட்னியா இருந்தாலும் அப்படி ஒரு டேஸ்ட். சுற்றி இருக்கிற ஊர்ல எல்லாம் அவ்வளோ ஃபேமஸ். சிவனேசா, இது ஆரம்பம் ஐயா. எங்க அப்பாவும் இவரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக லைஃப்ல நமக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது டாக்டர், இன்ஜினியர் இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். சின்ன வயசுலேயே மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணி